தேவன் நமக்கு சகாயரா இருக்கிறார். இதுதான் பாருங்க வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே என்ன? தேவன் நமக்கு நல்லவரா இருக்கிறார், தேவன் நமக்கு சகாயரா இருக்கிறார். ஆகவே உங்கள் சொந்த வாழ்க்கையிலே கஷ்டத்தை பெருசா நினைக்காதீங்க. கர்த்தர் இருக்கிறபடினாலே கஷ்டம் பெரிய விஷயமே கிடையாது. தேவையை பெருசா நினைக்காதீங்க. தேவன் இருக்கிறபடினால் தேவைகள் ஒரு பெரிய விஷயமே கிடைக்காது. அப்ப தேவைகள் இருக்கு, கஷ்டங்கள் இருக்குன்னு சொன்னா நான் சொல்றேன், சீக்கிரம் அது எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே மாறும். சத்தமா சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கே. சத்தம் பத்திலே சொல்லுங்க, எல்லாம் நன்மைக்கே. தேவன் பாருங்க நமக்கு நன்மை செய்வதற்காக தான் எல்லாவற்றையும் ஏற்படுத்தி இருக்கிறார். நம்ம தான் எதையும் நல்ல விதமாகவே பார்க்கறது இல்லை. பாருங்க, நம்முடைய சரீரத்தில் கூட ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு அவயவங்கள் உறுப்புகளை கூட நன்மைக்கு எதுவாகவே படைச்சிருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய படைப்பை பார்த்து குறை சொல்லவே முடியாது. பாருங்க, இந்த நாக்கு ஒன்று இருக்கு பாருங்க. நமக்கு இந்த நாக்கு எத்தனை அற்புதமானது. நம்ம குடலுக்குள்ள எதெல்லாம் போகணுமோ அதை மட்டும்தான் இந்த நாக்கு அனுமதிக்கும். சுடு தண்ணி பாருங்க, குடிக்கிறோம், நாக்கில் பதம் பார்க்குது. ரொம்ப சூடாக இருக்கா, கொஞ்சம் சூடாக இருக்கா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூடாக இருக்கான்னு யார் பதம் பார்க்குறா? நாக்கு பதம் பார்த்து தான் உள்ள அனுப்புது. நாக்கு பதம் பார்க்கலன்னா என்ன ஆகும் யோசித்து பாருங்க. குடலெல்லாம் சுட்டு சுருங்கி போயிடும். கெட்டு போன பொருளை நீங்க சாப்பிட முடியாது. நீங்க விரும்பினாலும் என்ன பண்ண முடியாது. ஏன்? நாக்கு தள்ளிடும். அப்ப இந்த நாக்கு கூட பாருங்க கர்த்தர் ஒரு பெரிய நன்மைக்காக வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் ராத்திரியில நல்ல தூக்கத்துல கட்டில இருந்து கீழே தொப்புன்னு விழுந்திருக்கீங்க? மறுபடியும் சொல்றேன், எத்தனை பேர் ராத்திரி தூக்கத்துல நல்லா கொரட்டை விட்டு அப்படியே தூங்கி கட்டில இருந்து கீழே தொப்புன்னு விழுந்திருக்கீங்க? சரி, கை போட்டுருங்க. நம்ம சர்ச்சில் நல்ல உண்மையை பேசுறவங்க நிறைய பேர் ஆயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராத்திரி என்னதான் தூங்கினா சரியா, அந்த சின்ன கட்டில இருந்தா முனையில படுத்தா கூட சரி, நான் ஒரு நாள் கூட கட்டில இருந்து கீழே விழுந்ததே இல்லைன்னு சொல்றவங்க இவங்க தான் மெஜாரிட்டி அதிகமா இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, மேக்சிமம் கட்டில நீங்க முனையில படுத்துட்டு இருந்தா கூட கீழே விழ முடியாது. உங்க உடல் தூங்கி கொண்டிருந்தாலும் உங்கள் மனம் அலர்ட்டா இருக்கு, உங்க உடம்பு கீழே தள்ளிடக்கூடாதுன்னு சொல்றாங்க பாருங்க. ஆராய்ந்து பார்த்து நீங்க அப்படியே கட்டில உருண்டு 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 முனையில அப்படியே படுத்து கொரட்டை விட்டுட்டு இருக்கும் பொழுது நீங்க கீழே விழ போற அந்த சூழ்நிலைக்கு வரும் பொழுது மனசு என்ன இருக்குதான், உங்களை இந்த பக்கமா பெரட்டி விட்டுருதான். அந்த மனசையும் மிஞ்சி போய் தான் சில பேர் இமாம் பெருசா இருந்து தொப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் உங்க உடம்பு தூங்கினாலும் உங்க மனசை விழிப்போடு வைத்து உங்களை காப்பாற்றுகிற தேவனா இருக்கிறார். எல்லாமே உங்களுக்கு உதவி செய்ய தான் இருக்கு. சில பேர் சொல்றாங்க உஷ்ணம் ரொம்ப கஷ்டம். இல்ல, உஷ்ணத்திலே உங்களுக்கு நிறைய விட்டமின்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மழை காலங்கள் அது உங்களுக்கு நன்மையானவைகள், வெயில் காலங்கள் அது உங்களுக்கு நன்மையானவைகள். இந்த இயற்கை, இந்த வளம், இந்த சமுதாயம் எல்லாமே நன்மையை தான் ஆண்டவர் படைச்சிருக்கிறார். ஒருத்தர் கேட்டார் பாருங்க, காதுல ஒரே முடி சார், காதுக்குள்ளார என்னவா? ஒருத்தர் சொன்னார் மூக்குக்குள்ளெல்லாம் ஒரே முடிங்க, ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குங்க. அப்புறம் தான் கண்டுபிடிச்சா சொல்றாங்க, மூக்குலையும் காதலையும் முடியலன்னா தூசு தும்பு உள்ள போயிட்டு உடம்பே பாய்சன் ஆயிடுமா. எல்லாமே பாருங்க நமக்கு நன்மைக்கு எதுவாகவே தேவன் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். சரியா, ஒத்துக்கிறோம் ஐயா. உடம்பு, சரீரம், உடல் உறுப்பு, இயற்கை எல்லாமே எங்களுக்கு சாதகமா இருக்கு. ஆனா மனுஷன் சாதகமா இல்லையே அப்படின்னு சொன்னீங்கன்னா பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்களும் என்னுடைய நன்மைக்கு சகாயமா தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. எப்படியா அது? கவனிங்க, மற்றவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஃபீட்பேக் ரெண்டு விஷயமா தான் வரும். ஒன்னு போற்றும், இன்னொன்னு தூற்றும். இதுதான் வரும். கவனிங்க, போற்றும் பொழுது சந்தோஷப்படுங்க. ஏன்னா மற்றவர்கள் உங்களை புகழும் போது, போற்றும் பொழுது அது உங்களுக்கு எப்படி இருக்கு? உற்சாகப்படுத்துது, ஊக்கப்படுத்துது, முன்னேறி செல்ல உங்களுக்கு உதவியா இருக்கிறது. ஆனா தூற்றும் பொழுது கரைஞ்சிடாதீங்க, அது உங்களை உருவாக்குகிறது, உங்களை ஆராய்ந்து பார்க்க வைக்கிறது, உங்களை சீர்படுத்திக் கொள்ள உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கு. அல்லேலூயா. காலையில குளிச்சுட்டு இல்லையா, நம்ம உடலை சுத்திகரித்து ஆயத்தம் செய்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நேரா வெளியே வரல. எங்க போறோம்? கண்ணாடிக்கு முன்னாடி போறோம். ஏன்னா அந்த கண்ணாடி தான்
என்ன பண்ணுதுன்னா, அந்த கண்ணாடி முன்னாடி நின்று கேட்குறோம், கண்ணாடி எனக்கு என்ன குறை சொல்லு. அது சொல்ல, உனக்கு ஒரு குறையும் இல்லை, காதில் தான் கொஞ்சம் நுரை இருக்கு. அது கரெக்டாக சொல்லும் பாருங்க. கரெக்டாக கரெக்ஷன் பண்ணுறோம். நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுக்கு கண்ணாடி தான் சிஸ்டர், பிரதர், நான் உங்களுக்கு கண்ணாடி தான். கண்ணாடி நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லும், நீங்க அடுப்பு கறி பூசப்பட்டிருக்கணும் சொல்லும். ரெண்டும் நன்மைக்கா தீமைக்கா? யோசித்து பாருங்க. இன்னைக்கு காலையில பால் காய்ச்சிருப்பீங்க, டீ போட்டிருப்பீங்க, ஏதோ கறி வந்து உங்க புடவையிலையும் முகத்திலேயோ பட்டுடுச்சு. கண்ணாடி மட்டும் உங்களுக்கு சொல்லலைன்னா, இங்க வந்திருந்தா எல்லாரும் பரியாசம் பண்ணியிருப்பாங்க, சிஸ்டர் மூஞ்ச கொஞ்சம் பார்த்துட்டு வர வேண்டியதானே. ஆனா கண்ணாடி நமக்கு எவ்வளவு உதவியா இருக்கு, ஒத்தாசையா இருக்கு. நான் சொல்லுகிறேன், தேவன் இந்த இயற்கை, இந்த வளங்கள், இந்த பூமி, இந்த சமுதாயம், இந்த சமூகம், நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் நமக்கு நன்மைக்கு எதுவாகவே தேவன் வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணோட்டம் தான் ரொம்ப முக்கியம். உங்க கண்ணோட்டம் தப்பா பார்த்தா எல்லாம் தப்பு தான். உங்கள் கண்ணோட்டம் சரியாக பார்த்தால் எல்லாம் சரிதான். அல்லேலூயா. ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இதோ 2, 3, 4, 5 காரியம் இல்ல, சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது. இப்ப நிறைய விஷயம் நல்லா இல்லாம இருக்கலாம், ஆனா நல்லா இல்லாத இந்த விஷயமும் நல்லாதான் நடக்க போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சில விஷயம் நல்லா இல்லதான். சொல்லுங்க, என்ன பண்றது, சில விஷயம் நல்லா இல்லதான். ஆனா நல்லா இல்லாத இந்த விஷயம் நன்மைக்கு எதுவாகவே இருக்கிறது. இது நன்மையாக தான் முடிய போகிறது. அல்லேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வே இன்றைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வே. அப்ப எப்படி பாட்டு பாடணும்? சும்மா புன்னகை பூத்த முகத்தோடு, சிரிச்ச முகமா, நல்ல சந்தோஷமா, நல்ல கைகளை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே, நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்றி, நன்றி, எல்லாம் நன்மைக்கு நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, சேர்ந்து நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்றி. எல்லாம் நன்மைக்கு, சேர்ந்து நடப்பதெல்லாம் நன்மைக்கு, நன்மைக்கு நன்றி சொல்லி நடந்ததெல்லாம் நன்றி சொல்லி மகிழ்வே. நன்றி, நன்றி, எல்லாம் நன்றி, எல்லாம் நன்றி. வேத புஸ்தகத்துல யோசேப்பு குழிக்கு சென்றான், சிறைக்கு சென்றான். நன்மைக்கா தீமைக்கா? அந்த செயல் நல்லா இல்லை, ஆனா அந்த செயலின் முடிவு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தானியேலின் சிங்க கபி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான், ஆனா தேவன் அதை நன்மைக்கு எதுவாகவே மாற பண்ணினார். ஒன்றை நம்புங்கள், நீங்கள் செல்லுகிற பிரயாணத்தில் செங்கடலா இருக்கலாம், எரிகோவின் மதில்களா இருக்கலாம், சிங்கத்தின் கெபிகளா இருக்கலாம், யோர்தானின் தடைகளா இருக்கலாம், அல்லது கோலியாத்தினுடைய எதிர்ப்பாய் இருக்கலாம். எதுவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தொந்தரவா இருந்தாலும், இன்றைக்கு ஆழமாய் நம்புங்கள், அது நன்மைக்கு எதுவாகவே மாறக்கூடிய விஷயமா இருக்கிறது. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை சேர்ந்து மாற்றினீ. துன்பங்களை நன்றி,
சத்தமா நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி நடத்துகிறீர், உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறீர். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றி, பலவீனத்திலே பலன் என்றி, பலவீனத்திலே பலன் என்றி சொல்வோம். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்றி சொல்லி, கசப்புக்களை மாற்றி விட்டீர், மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி. கசப்புக்களை மாற்றி விட்டீர், மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி. நன்றி, எல்லாம் நன்றி நன்றி, எல்லாம் நன்றி. கைகளை உற்சாகமா தட்டி அல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கே. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை நெருங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு. ஆகவேதான் நீங்க உலகத்துல வருத்தப்படக்கூடிய அளவுக்கு பிரச்சனை என்று சொல்வதற்கு ஒரு பிரச்சனையும் பெரிதானது இல்லை. தேவனுடைய வார்த்தை தான் பெரிதான ஒன்று. தேவனுடைய மகிமை நம்மேல் இருக்கிற அவருடைய கிருபை தான் பெரிதான ஒன்று. நம்மை சுற்றி இருக்கிற பாரங்கள் பெரிதானதே கிடையாது. ஃபாதர் பாருங்க ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. கசப்புக்களை மாற்றி விட்டீர் நன்றி. அல்லேலூயா. மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி. எல்லாம் நன்மைக்கே அப்படி நினைச்சுக்கிட்டா கசப்பை அடைவதற்கு என்ன ஒண்ணுமே இல்லை. பாருங்க, என் கூட இருக்கிறவங்களாம் எதுக்கு தான் எனக்கு இருக்காங்க, எதுக்காக தான் எனக்கு இருக்கிறாங்க? ஒன்று என்னை ஊக்கப்படுத்த, அதாவது என்னை போற்ற. இன்னொன்று என் குறைய சுட்டி காட்ட, என்னை தூற்ற. ரெண்டும் நல்லதா கெட்டதுங்களா? நல்லதுதான் யா, ஆனா நல்லா இல்லையே. எல்லாம் நன்மைக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ தேவனோடு நீங்கள் நெருங்க நெருங்க, பழக பழக, ஐக்கியப்பட கவனிங்க, உங்க உள்ளத்தில் மாத்திரமல்ல உங்கள் வெளிப்புறத்திலும் ஒரு மாற்றம் வரும் இல்லை, அது வந்துதான் ஆகும். அது நன்மைக்கு எதுவான மாற்றமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, கசப்புக்களை எல்லாம் அகற்றுவீர்கள். சில நேரத்தில் பாருங்க, சிலரோடு ஒப்புரவாக முடியல. ஏன்? என்ன காரணம்? கசப்பு தான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. மற்றவர்கள் மேல் இருக்கக்கூடிய கசப்புகள் தான் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய இனிமைகளை அகற்றி விடுகிறது. ஆனால் தேவனை நாம் அதிகமாய் சந்தித்து அவரோடு அந்யோன்யப்பட்டு ஐக்கியப்பட்டு அவருடைய அன்பில் மகிழ்வோம் என்றால் கசப்புகளை அகற்றி மன்னிக்கும் மனப்பான்மை அதிகமாகும். ஏன் அநேகரால மற்றவங்களை மன்னிக்க முடியலன்னா, ஆண்டவர் நம்மளை எந்த அளவுக்கு மன்னிச்சாருன்னு நமக்கு விளங்கல, புரியல, தெரியல. அது தெரிஞ்சா நாம் எவரையும் மன்னிப்பது சாத்தியமான ஒன்று. ஏன்னா யாருக்கும் மன்னிக்கல, அந்த அளவுக்கு அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். எவருடைய பாவத்தை மன்னிச்சாரோ மறக்கலோ எனக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய பாவங்களை அவர் 100% மன்னித்திருக்கிறார். இந்த புரிதல் வந்துடுச்சுன்னா மற்றவங்களை மன்னிக்கிறது சுலபம், கசப்புகளை அகற்றுவது சுலபம், யாவரோடு சமாதானமா இருப்பது மிக மிக சுலபம். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் பாருங்க. சமாரிய ஸ்திரீ,
அந்தம்மா தண்ணி பிடிக்கிறதுக்காக கிணற்றண்டை வராங்க. எப்போ வராங்கன்னா, யாருமே தண்ணி பிடிக்காத நேரத்தில் இந்தம்மா வந்து தண்ணி பிடிக்கிறாங்க. ஸ்திரீகள் வழக்கம், கலாச்சார வழக்கத்தின்படி காலையில் சூரியன் பலமாய் உதிப்பதற்கு முன்பதாகவும் மாலையில் சூரியன் மறைவதற்கு முன்பதாகவும் கிணற்றண்டையிலே தண்ணீர் எடுப்பதற்காக செல்வார்கள். ஆனால் இந்த பெண்ணோ மதிய வேளை, உஷ்ணம் அதிகமான வேளை, யாரும் கிணற்றண்டையில் செல்லாத ஒரு நேரத்தில் இவள் செல்லுகிறாள். ஏன் இவன் மட்டும் தனியா போறான், ஊர்ல வாழ்றவ அப்படின்னு பார்த்தா, இயேசு கிறிஸ்து அவளோடு பேசும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீ போய் உன் புருஷனை கூட்டு வான்றார். என்ன சொல்றாரு? அவ ஒரே வார்த்தை சொல்லிட்டான். ஆண்டவருக்கு போய் நம்ம என்ன விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது, ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சிருவோம், எனக்கு புருஷனே இல்லை ஆண்டவரே. நம்மால எப்படிப்பட்ட ஞானம் உள்ள தெய்வம், அவர் எப்படி போட்டு வாங்குறாரு பாருங்க. உண்மையை சொன்னாய், உள்ளபடி சொன்னாய். என்ன உள்ளபடி சொன்னாய்? ஏற்கனவே உனக்கு 5 புருஷன், இப்ப இருக்கிறவன உனக்கு புருஷன் இல்ல, அதை உள்ளபடி சொன்னாய். அப்ப எத்தனை புருஷன் அந்த அம்மாவுக்கு? 6 புருஷன். போனஸா வந்துகிட்டு இருக்கு போல இருக்கு. 6 புருஷனோட குடும்பம் நடத்தியும் என்ன கிடைக்கல? நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஃபாரின் கல்ச்சர்லாம் பாருங்களேன், கல்யாணம் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டைவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அங்கெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் பாருங்க. டைவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவாங்க. வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு தான் மண்டை சொறிவாங்களாம். தெரியாம போச்சு, இவளை விட அவளே ரொம்ப பெட்டர் போல் இருக்கு, அவளே ரொம்ப மேலு போல் இருக்குன்னு. அதுக்கப்புறம் 2ஆத்தையும் டைவோர்ஸ் பண்ணிட்டு அப்புறம் 3ஆவதை பண்ணி இப்படி போயிட்டே இருப்பாங்களா பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு பெண் அந்த சமுதாயத்தில் இருந்தபடினால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவளை வெறுத்தாங்க. எல்லாருமே அவளுக்கு ஒரு விபச்சாரி என்ற பெயரை கட்டினார்கள். எல்லாருமே அவளை தூற்றினார்கள், ஏசினார்கள், சங்கடப்படுத்தினார்கள், வருத்தப்படுத்தினார்கள். தன்னோடு அவளை யாருமே சேர்த்து கொள்ளவே இல்லை. தனித்து விடப்பட்ட அவளுடைய உள்ளத்தில் எவ்வளவு காயங்கள் இருந்திருக்கும், கசப்புகள் இருந்திருக்கும். இப்போ 6 புருஷனை கண்ட இவள் பரிசுத்தமான 7வது புருஷனாகிய இயேசுவை பார்க்கிறாள். இந்த இயேசுவினிடத்தில் இவள் பேச 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 இவளுடைய காரியங்களை அவர் எடுத்து சொல்ல 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 இவள் மனதில் இருந்த கசப்புகள் எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு, இவ போய் புருஷனை கூட்டு வரல, யாரை தெரியுமா கூட்டு வந்தா? எந்த ஊர் இவளை காயப்படுத்துச்சோ, எந்த ஊர் இவளை சங்கடப்படுத்துச்சோ, எந்த ஊர் பெண்கள் எல்லாம் இவளை அசிங்கப்படுத்தினாங்களோ அந்த ஊர்ல இந்த ஜனங்களை எல்லாம் இயேசு கிட்ட கொண்டு வந்தா. எப்படி இவளால இயேசு கிட்ட மற்றவங்களை எல்லாம் கொண்டு வர முடிந்தது? மன்னிக்கும் மனசும் கசப்புகளை அகற்றுகிற பக்குவமும் இயேசுவோடு பழகுகிறவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். இயேசுவோடு ஒருத்தன் பழகிறான்னு சொன்னா அவனால எல்லாரையும் மன்னிக்க முடியும். இயேசுவோடு நெருக்கமா இருக்கிறான்னு சொன்னா அவனால கசப்புகளை அகற்ற முடியும். அப்படி முடியலன்னு சொன்னா அவன் இயேசுவோடு இன்னும் பழகவே இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இயேசுவோடு பழகி பாருங்கள். மன்னிக்க முடியாதவர்களையும் மன்னிக்க முடியும், அகற்ற முடியாத கசப்புகளையும் அகற்ற முடியும், நீக்க முடியாத வருத்தத்தையும் கோபத்தையும் காயத்தையும் நீக்கி ஆறுதல் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கிறிஸ்துவனுடைய அன்பு நமக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை பெருசா மாறி இருக்கும். அவர் சொல்றா ஊர் ஜனங்கள் கிட்ட, நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொன்னாரு. என்னது, நீ செஞ்சதெல்லாம் சொன்னாரா? நீ செஞ்சதெல்லாம் எங்களுக்கே தெரியாது, சிலது தெரிஞ்சுதான் உன்னை தள்ளி வச்சோம், எல்லாத்தையும் ஒருத்தர் சொன்னாரு. உங்க வாழ்வில் இருக்கக்கூடிய காரியத்தையும் ஒருத்தர் சொல்வார்னு கூட்டு வந்து தனக்கு மட்டும் ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ளல, அநேகருக்கு ஒரு புது வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருவியாக அவள் மாறிவிட்டார். கசப்புக்கள் நீங்க மன்னிக்கும் மனப்பான்மை வளர வளர நான் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. கசப்புக்களை மாற்றி விட்டீர், மன்னிக்கும் மனம் தந்தீர், நன்றி. கசப்புக்களை மாற்றி விட்டீர், நன்றி நன்றி நன்றி. எல்லாம் நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி மகிழ்வேன். நடப்பதெல்லாம் நன்மைக்கு நன்றி சொல்லி சேர்ந்து
நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்றி. எல்லாம் தாங்கிடும் பலன் தந்தீர் நன்றி. தப்பிச் செல்ல வழி செய்தீர் நன்றி. தாங்கிடும் தப்பிச் செல்ல நன்றி. நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்றி. நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்மைக்கு நன்றி சொல்லி நடப்பதெல்லாம் நன்றி சொல்லி சேர்ந்து நன்றி. நன்றி. எல்லாம் நன்றி. நன்றி. எல்லாம் நன்மைக்கு நன்றி. நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி, நல்ல நல்ல உள்ள வெளி அத்தனை பேரும் நல்ல கைகளை உற்சாகமாய் தட்டி ஹல்லேலூயா. நன்றி. சத்தமா ஒரு நன்றி. எல்லாம் நன்மைக்கே நன்றி.